Hi friends, welcome to Selviyum Samayalum. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் தண்ணி ஊற்றாமல் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இது லைட்டாக சூடாக இருக்குது. அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடியாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி கடாயில் ஒட்டாமல் வருது. இப்படி மாவு எடுத்து உருட்டினோம்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இதில் நெய் தடவிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் போட்டுடுறேன். லைட்டாக ஆறுனா போதும். சூடாக இருக்கும்போது நம்ம பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூடாக தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், கையில் ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி வருது. இப்போ வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி பட்டர் ஷீட் போட்டு தேய்ச்சோம்னா ஒட்டாமல் வரும். ஷேப்பாக கட் பண்ணலான்னு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கிறேன். கட் பண்ண குக்கீஸ் கட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்கிறேன். லைட்டாக எடுத்து விட்டாலே போதும், வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னொன்று அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இது மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பிஸ்தா வச்சுக்கிறேன். இப்போ குங்குமப்பூ வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்பவே டேஸ்டான மில்க் பேடா ரெடி ஆகிருச்சு. இந்த மில்க் பேடா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.